Pleasant vanakkam to all. I am your English teacher, Subramani Mailsami. Today, we are going to read a poem, No Men Are Foreign, from Unit 6. No Men Are Foreign was written by James Faulkner Kirkup. Before we read the poem, we are going to see about the author. James Faulkner Kirkup was born in 1918. James Faulkner Kirkup, born James Harold Kirkup, was an English poet, translator, and a travel writer. He wrote over 30 books, including autobiographies, novels, and plays. Kirkup wrote his first book of poetry, The Dawn Sailor at the Dawns, which was published in 1947. His, his hometown of South Shield now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at the special event at Central Library in South Shield. James Faulkner Kirkup, born James Harold Kirkup, was an English poet, translator, and a travel writer. ஸோ ஜேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கில பாடலாசிரியர் கவிஞர், தென் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர், அண்ட் தென் ஹி ரோட் ட்ராவல் அண்ட் ஆல்சோ ஹி கால்ட் அஸ் அ ட்ராவல் ரைட்டர், அதாவது பயண கட்டுரையாளர் அப்படின்னும் சொல்கிறாங்க. He wrote over 30 books, including autobiographies, novels, and plays. இவர் 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. He wrote more than 30 books. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிஸ் மீன்ஸ் சுயசரிதைகள், தென் நாவல்ஸ் அண்டு பிளேஸ்னால் நாடகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கார். Kirkup wrote his first book of poetry, The Dawn Sailor at the Dawns, which was published in 1947. ஸோ இவர் வந்து முதல்ல எழுதின புத்தகத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரான் சைலர் அட் த டவுன்ஸ் அப்படின்ற புத்தகம் தான் இவர் ஃபஸ்ட்டு எழுதினது. இது எப்போ வந்து வெளியிடுறாரு அப்படின்னா 1947 இந்த புத்தகம் வெளிவருது. His hometown of South Shield, this is located in England. This place is in England. Now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. சவுத் ஷீல்ட்ஸ் அப்படின்றது அவரோட நேட்டிவ் பிளேஸ். அந்த நேட்டிவ் பிளேஸில் என்ன பண்ணுறார், அவர் எழுதின அத்தனை படைப்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை சேமித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் and artifacts from his time in Japan are housed in the nearby museum. அதே காலங்களில் ஆர்டிஃபேக்ட்ஸ் மீன்ஸ் வாட், அதாவது பழங்கால கலைப்பொருட்கள், பழங்கால வகையை சார்ந்த கலைப்பொருட்கள் எல்லாத்தையும் எங்கேருந்து அப்படின்னா ஜப்பான் நாட்டில் இருந்த பழங்கால கலைப்பொருட்கள் கொண்ட அருங்காட்சியகமும் அவர் இருக்கிற வீட்டுக்கு, அதாவது அவரோட புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரிக்கு பக்கத்திலே ஒரு அருங்காட்சியகமும் அமைந்திருக்கிறது.
His last volume of poetry was published during the summer of 2008 by the Red Squirrel Press. ஸோ இவர் வந்து கடைசியாக எழுதினது ஃபஸ்ட் எழுதின புக்கு பார்த்தீங்க அப்படின்னா he wrote த ட்ரவுண்ட் sailor அட் த டவுன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை எழுதுறாரு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1947. His last book was published in 2008 by the Red Squirrel Press அப்படின்ற ஒரு பத்திரிகை மூலமாக பதிப்பகத்து மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2008 இவர் கடைசியாக எழுதின ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. And which was launched at the special event at the Central Library in South Shields. ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த ரெட் ஸ்குரில் ப்ரெஸ் மூலமா அவருடைய கடைசி பாடல் தொகுப்பு ஒரு சிறப்பான நிகழ்வாக சவுத் சீல்டில் இருக்கக்கூடிய மத்திய நூலகத்தில் இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. See, his last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at a special event at the Central Library in South Shield. அதாவது இவர் எழுதின அவருடைய கடைசி பாடல் தொகுப்பு 2008 ஒரு கோடை காலத்தில் அதை என்ன பண்ணுறாங்க, ரெட் ஸ்குரில் ப்ரெஸ் அப்படின்ற பதிப்பகத்தின் மூலமாக ஒரு சிறப்பான நிகழ்வாக சென்ட்ரல் சவுத் ஷீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஸோ இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்பெஷல் ஈவெண்ட். இது ஒரு சிறப்பான நிகழ்வாக கருதப்பட்டது. After he published The Drowned Sailor, he left England in 1956 to live and work in Europe, America, and Far East. He settled in Japan for 30 years, lecturing in English literature at several universities. He has won many awards such as Atlantic Rockefeller Award in 1950, Japan PEN Club International Literary Prize in 1965, Keats Prize in 1974, Scott Mancriff Prize for Translation in 1993. Then he became a Fellow of Royal Society of Literature in 1962. The famous poem No Men Are Foreign was published in the year 1966. Today we are going to read that famous poem which was written by James Faulkner Kirkup, No Men Are Foreign. So look at the title. No Men Are Foreign. Foreign means refers to வேற்று நாட்டவர், அயல் நாட்டவர். ஸோ எந்த மனிதரும் அந்நியர் அல்ல, எந்த மனிதரும் அயல் நாட்டவர் அல்ல அப்படின்ற இந்த போயமுடைய தலைப்பு. Before we enter the class, we should know the gist of this poem. This poem emphasizes the brotherhood and equality. The theme of the poem is the unity of human race. All human beings are the same. The strength of a man can be won by love. The dresses are different, but the human bodies are the same. We should understand the people who are working in other countries in the war field for the sake of their people, like our army people. We should not consider them as a foreigner, as an enemy, as a stranger. We should know the importance of love
and how to save this earth and humanity through showing affection, caring, and love. The poet advises that no one on this earth a stranger to anyone else, and no country an enemy or foreign land. Right? Read on the poem to know why we mustn't hate our brethren because they belong to a different country or speak a different language. The poet reminds us of that how all people are similar and part of the brotherhood of man. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. Unnatural means இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக. Read on the poem to know why we must not hate our brethren because they belong to a different country or speak different language. The poet advises us that we should not hate our brothers for speaking different language or they are living in foreign countries. Even though they are speaking different languages, even though they are living in other countries or foreign countries, we should consider they are our brothers. நம்மளுடைய உடன்பிறப்புகள், அதாவது நம்மளுடைய சகோதரர்கள் வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசுகிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை வெறுக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கவிதையை நாம் படிக்க வேண்டும். We should not hate our brothers for speaking different language or living in other countries. The poet reminds us of that how all people are similar and part of the brotherhood of men. இந்த கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி எல்லா மனிதர்களும் சிமிலர் மீன்ஸ் ஒன்று போல் இருப்பவர்கள், ஒத்தவர்கள் என்றும் எல்லோருமே மனித இனத்தின் மனித சகோதரத்துவத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள் என்று கருத வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். எல்லோரும் ஒரே மாதிரியான பண்புகளை உடையவர்கள்தான். இவர்கள் எல்லோரும் மனித இனத்தின் மனித சமுதாயத்தின் ஒரு அங்கமாக, மனித சகோதரத்துவத்தின் ஒரு அங்கமானவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். By end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. இந்த கவிதையினுடைய முடிவில் நாம் யாரை எதிர்த்து சண்டை போடுறோமோ, அதாவது நம்ம பிரதர்ஸ், நம்மளை சகோதரர்களுக்கு எதிராகவே நம்ம சண்டை போடுவது என்பது இயற்கைக்கு புறம்பானது, இயற்கைக்கு மாறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். First we are going to read the whole poem once, then I will explain you line by line and in stanza wise. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like us, the land our brothers walk upon is earth like this, in which we all shall lie.
They too aware of sun, air, and water are fed by peaceful harvest, by wars winters starved. Their hands are harsh, and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. Let us remember whenever we are told to hate our brothers, it is ourselves. That we shall dispose, betray, contemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like us, the land our brothers walk upon is earth like this in which we all shall lie. So beneath means under. Beneath means under. Beneath. Under. Right? What White advises, we should remember that no men are strange. Strange means what? Unknown. தெரியாதவர்கள் அல்ல, யாருமே இங்க இருக்கிற மனிதர்கள் யாரும் வித்தியாசமானவர்கள் இல்லை, தெரியாதவர்கள் அல்ல. The no countries foreign, எந்த ஒரு நாடும் அந்நிய நாடு அல்ல. That we should have considered every human being who are living on this earth as our brothers and sisters. இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடும் நம்மளுடைய நாடு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்ற. The poet tells that men are not different from each other simply on the basis that they come from separate countries. That's the meaning of the first line. Look at the second one. Beneath all uniforms, a single body breathes. சுவாசித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது they may fight for the army of their country. The Pakistan soldiers are fighting for saving their nation. The Sri Lankan army people are fighting or working hard to save their nation. Then Indian army are working very hard to save their nation. ஸோ அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டையிடுறாங்க. beneath all uniforms, that every country has a different uniforms for the soldiers, அதுதான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. எல்லா வகையான சீருடைகளுக்கும் உள்ள சீருடைக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா beneath under, that means our soul, human body என்ன இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் சுவாசிக்கக்கூடிய உடல் ஒன்று தான். That Indian people has two eyes, two hands, two legs, one head like this. That is other country peoples also are same. அவங்களும் நம்மள வித்தியாசப்படல, நம்மள வேற மாதிரி இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே எல்லா சீருடை அணிந்து அவங்களோட நாட்டுக்காக சண்டையிடக்கூடியவர்கள் எல்லோருக்குமே சுவாசிக்கூடிய உடல் ஒன்றே அப்படின்றார். They may fight for the army of their country, but underneath the uniform
underneath means அடியில். they are similar like us. அவங்களும் நம்மள மாதிரியானவர்கள் தான் அப்படின்றார். like us the land our brothers walk upon is earth like this in which we all shall lie. See, our opponent army soldiers live and breathe just we do. நாம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபடலாம், ஆனால் நம்மள மாதிரியான பழக்கங்கள் உடையவர்கள் தான் அவங்க. Look at the third line. Like us, the land our brothers walk upon is earth like this. நம்மளுடைய நிலைமை நிலம் போன்றதான், நம்மளுடைய பூமி போன்றது தான். பிரதர்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபாரின் கண்ட்ரி பீப்புள். நம்ம அயல் நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவங்க நடக்கக்கூடிய நிலமும் நம்மளுடைய பூமியை போன்றதே. சி, இன் விச் வி ஆல் ஷல் லை. இந்த பூமியில தான் நம்ம அனைவரும் கிடக்க போகிறோம். தட் மீன்ஸ் திஸ் பியூட்டிஃபுல் லேண்ட் ஆஃப்டர் our death we are all buried in this earth. இந்த அழகான நிலத்துல தான் நாம் எல்லோரும் இறந்ததுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை பரீடு மீன்ஸ் வாட், புதைக்க போகிறார்கள். நம்மளும் இங்கே தான் இறக்க போகிறோம். ஃபாரின் கண்ட்ரி பீப்புள்ஸும் அவங்களுக்கு நமக்கு எப்படி இந்த பூமி சொந்தம் அப்படின்னு நாம் உரிமை கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சகோதரனுக்கும் அந்த இடம், அந்த பூமியானது சொந்தமானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கு அப்படின்னா, எப்படி நம்மளுடைய கிராண்ட் பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஈக்குவல், நமக்கு 2 பேர்த்துக்குமே, எனக்கும் என்னோட சகோதரனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, நம்ம ஃபைட் பண்ணுறோமோ போராடுறோமோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த பூமி தாய் அப்படின்றவங்களுக்கு, அந்த தாய் அந்த பூமிக்கு நாம் எந்த அளவுக்கு நம்ம உரிமை கொண்டாடுறோமோ அதே உரிமை அவங்களுக்கும் இருக்குது அப்படின்றார். So like us, the land of brothers walk upon is earth like this in which we all shall lie. இந்த பூமி நம்ம சகோதரர்கள் வாழும் பூமியும் நம்மளுடைய பூமியை போன்றது தான். இந்த பூமியில தான் நம்ம அனைவரும் லை மீன்ஸ் என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறது, கிடக்க போகிறது, அங்கே படுக்கிறது, இந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அது இங்கே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறான். திஸ் பியூட்டிஃபுல் எர்த் இஸ் கோயிங் டு பி வாட், கிரேவ்யார்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாத்துக்குமே இது என்னவாகுது, கிரேவ்யார்ட்னா நமக்கு தெரியும் என்னது, இஸ் சுடுகாடு, ரைட். The most fight between two countries result from disputes over a piece of land. ஏன் 2 நாட்டுகளுக்கும் ஏன் சண்டை வருது அப்படின்னா, ஒரு சிறு நிலத்துக்கான ஏற்படக்கூடிய அந்த சச்சரவுனால தான் இந்த டிஸ்அக்ரிமெண்ட். டிஸ்பியூட் மீன்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட். அந்த டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்படுறதுனால தான் நமக்குள்ள என்ன ஆகுது, ஃபைட்டே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. However, all the land on earth is same. இந்த பூமியில் இருக்கக்கூடிய, அதான் இங்கே சொல்லுங்க, லைக் ஆஸ், அவங்களுடைய நிலமும் லைக் ஆஸ் இஸ் எர்த் லைக் திஸ். அவங்களோட நம்ம பிரதர்ஸோட நிலமும் நம்மளுடைய நிலமும் எப்படி தான் சொல்கிறாங்க, ஒரே மாதிரி தான் அப்படின்றார். Moreover, every man will have to lie in the earth at one time or the other. இந்த பூமியில் தான் நாம் இன்னைக்கு, நம்மளோட பிரதர்ஸ் நாளைக்கு. ஸோ கட்டாயமாக எல்லோரும் இந்த பூமியில் தான் கிடக்க போகிறோம், ரைட். That is, all men have to die and all pieces of land are potential graveyard in which they fight. இன்னைக்கு இது என்னுடைய நாடு, நான் உன்னுடைய நாடுன்னு நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு நாளைக்கு அது அந்த நாடு எல்லாமே நம்மளுடைய கிரேவியார்டாக ஒரு நாளைக்கு மாறப்போகுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, we should not get fights with our neighboring countries or other country peoples. நம்ம அண்டை நாட்டவர்களோடையும் இல்லை மற்ற நாட்டவர்களோடையும் என்ன பண்ணக்கூடாது, சண்டையிடக்கூடாது அப்படின்றார்.
So look at the fifth line. They too aware of sun and air and water are fed by peaceful harvest by was long winter. Their hands are harsh, and in their lines we read, a labor not different from our own. Here labor means work, hard work and work. The poets gives a further evidence of the unity of man. He says that those who live in other countries also depend on the same sun, air, and water for their survival. See, they too aware of sun and air and water. ஸோ நமக்கு எப்படி இந்த தண்ணீர், சூரிய ஒளி, காற்று எந்த அளவுக்கு முக்கியமோ உயிர் வாழ்வதற்கு, அதே மாதிரி தான் அவேர் ஆஃப் மீன்ஸ் வாட் நோ, அவங்களுக்கு தெரியும் இதுவும் அவங்களுக்கு சொந்தமானது. அவர்களுக்கும் சூரியன், காற்று, நீரை பற்றி நன்றாக தெரியும். பிகாஸ் திஸ் த்ரீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல். அதாங்க சொல்கிறார். ஹீ சேஸ் தட் those who live in other countries, வேறு நாட்டில் வாழ்பவர்களும் also depend on the same sun, air and water for their survival. அவர்களுடைய வாழ்க்கைக்கு இது மூணையும் தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்றது அவர்களுக்கும் தெரியும். we know very well, நமக்கும் அது தெரியும். are fed by peaceful harvest by was long winter. லாங் விண்டர் மீன்ஸ் ஹியர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் வார், அப்போ அது போர் காலங்களில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, த பீப்புள் கேன் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் பீஸ். அமைதியில் அவங்கள என்ன பண்ண முடியாது, கவனத்தை செலுத்த முடியாது. இங்கே பாருங்களேன், ஃபெட் மீன்ஸ் ஃபீடோடைய பாஸ்டன்ஸ், ரைட், ஊட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, they too have seen peace and war. அவர்களும் நம்மள மாதிரியே அவர்களும் அவங்களோட வாழ்க்கையில் அமைதியும் பார்த்துருப்பாங்க, வார் போரும் பார்த்துருப்பாங்க. டியூரிங் த பீஸ்ஃபுல் பீரியட் they have a good harvest and food products. அமைதியான காலங்களில் if the people have any war, they can lead very happy life. They can concentrate on harvest. They can produce good food products. அமைதியான காலங்களில் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அமைதியாக இருக்கிற காலங்களில் அந்த உணவு விஷயங்கள்லையும் சரி, விவசாயத்துலேயும் சரி, அமைதியிலையும் சரி, நல்ல ஒரு சூழலை அவங்க பெற்றிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உணவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அமைதி மிக்க அறுவடையால் அவங்க ஊட்டப்பட்டார்கள். தட்ஸ் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். இங்கே பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அமைதியான காலங்கள் ஏற்பட்ட நன்மைகள், ரைட். தென் பை வாஸ் லாங் விண்டர், இங்கே எதை சொல்லணும்னா யுத்தம், அதாவது விண்டர்ன்றங்க எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சேட் சுச்சுவேஷன், அந்த போர்க்காலம் நடக்கிறப்ப ஏற்படக்கூடிய அந்த அமைதியின்மை தான் இங்கே லாங் விண்டர்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த போர்க்காலத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னா பட்டினியெல்லாம் கிடந்திருப்பாங்க அப்படின்றார். By was long winter, similarly during the war period, just like a long winter, availability of food will be in scarce. Scarce means பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். Resulting in famine. Famine means what? பஞ்சம், ரைட். இப்போ இவங்க த பீப்புள் ஆர் ஃபுல்லி கான்சென்ட்ரேட் ஆன் வார், அந்த போரில் அவங்க முழு கவனத்தையும் செலுத்தும் பொழுது the whole country or the government cannot concentrate on what agriculture or to bring peace on people's minds. விவசாயத்திலேயோ இல்லை மக்கள் அமைதியை கொண்டு வரத்திலேயோ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கவனம் செலுத்த முடியாது. அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி போர் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி த பீப்புள் வில் சஃபர் வித் வாட்டர், த ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்.
உணவு பற்றாக்குறையினால் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்படுவாங்க, ஸ்டார்வுடு பட்டினி கிடப்பாங்க அப்படின்றார். their hands are us, என்ன சொல்ற பாருங்க, அவங்க தே ஹாவ் ஹேண்ட்ஸ் லைக் அஸ், அவர்களுடைய கைகளும் நம்மளுடையது மாதிரியே. அண்ட் இன் their lines we read a labor not different from our own. their lines we read, அவங்க கைகள் இருக்கக்கூடிய கை ரேகை அதை எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த ஹார்ட் ஒர்க் ஆஃப் பீப்புள், அவங்களுடைய கடின உழைப்பை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. இங்கே லைன்ஸ் வி ரீட் ரெஃபர்ஸ் டு த ஹார்ட் ஒர்க் ஆஃப் நெய்பரிங் கண்ட்ரி ஆர் ஃபாரின் கண்ட்ரி பீப்புள்ஸ், அவங்களுடைய கடின உழைப்பை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லைன்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்களும் எந்த அளவுக்கு கடின உழைப்பை போடுறாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியும். we can understand the people's hard work. a labor not different from our own, அவர்களுடைய உழைப்பும் நம்மளுடைய உழைப்பிலிருந்து ஒரு அளவு கூட ஒரு சிறிய 1% கூட வேறுபட்டது கிடையாது. இப்போ நாமளும் நம்ம விவசாயம் செய்யணும் அப்படின்னா காட்டில் இறங்கி அதுக்கு அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி அதனை விதை போட்டு அதை விவசாயம் செய்யணும். அதே மாதிரி தான் ஃபாரின் பீப்புள்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை செய்வாங்க. என்ன நம்ம இன்னும் மேனுவலாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க டெக்னாலஜி வைஸ் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக தாண்டி மற்றபடி நாம் என்ன மாதிரியான கடின உழைப்பு போடுறோமோ அதே மாதிரியான கடின உழைப்பை தான் போடுவாங்க. their hard work is never different from us. அவங்களுடைய கடின உழைப்பு நம்மளுடைய கடின உழைப்பிலிருந்து எந்த ஒரு விதத்திலையும் மாறுபட்டது கிடையாது அப்படின்றார். Simply the poet said that they look just like us and are descended from the same ancestors as we are. அவங்க எப்படி இருக்காங்கன்னா நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. நாம் எப்படி முன்னோரிலிருந்து வந்தோமோ அதே மாதிரி அவர்களும் நம்மளுடைய முன்னோர்களின் வழித்தோன்றல் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய அண்டை நாட்டில் இருக்கிறவங்க. ஸோ வி ஷுட் நாட் கன்சிடர்ட் தட் people of other countries as a foreigners or a strange. We should consider them as our brothers and sisters. So we should not get fight with them.